செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். விஜயுடன் தேமுதிக கூட்டணியா? விஜய பிரபாகரன் பரபரப்பு பேட்டி. அப்படி என்னதான் சொன்னாரு? வாங்க விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிக்கிட்டே இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பின்பு அந்த கட்சியோட யாரு கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற கேள்விதான் தொடர்ந்து எழும்பிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் தேமுதிக சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் குடும்பத்தைச் சேர்ந்த விஜய பிரபாகரன் ஊடகங்களுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லும்போது, நாங்க எப்போதும் மக்களோட தான் இருந்தோம், மக்களோட தான் எங்களுடைய உண்மையான கூட்டணியும் இருக்கு. ஆனா அரசியல் ரீதியா நடிகர் விஜயுடன் நாங்கள் இணைய போறத ஜனவரி 9 அன்னைக்கு நடைபெறக்கூடிய தேமுதிக பொதுக்கூட்டத்துல அதிகாரப்பூர்வமாக நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை அடுத்து ஜனவரி 9 அன்னைக்கு நடைபெறக்கூடிய தேமுதிக பொதுக்கூட்டத்துல விஜயுடன் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளிப்படுத்தப்படலாம் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. மேற்கொண்டு பார்த்தோம்னா, அந்த நாள்ல தேமுதிக மற்றும் தவேகாவின் தலைவர்கள் ஒரே மேடையில நிற்கக்கூடிய சாத்தியம் அதிகம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது. முன்னதாக பார்த்தோம்னா, விஜயகாந்துக்கும் நடிகர் விஜய்க்கும் இடையே நீண்ட கால நட்பு இருப்பதை விஜய பிரபாகரன் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த நட்பை, அந்த அன்பை பொதுமக்களின் முன்னிலையில மேடையில வெளிப்படுத்துவோம் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து இது வெறும் அரசியல் கூட்டணி மட்டும் கிடையாது, உணர்ச்சி ரீதியான இணைப்பாகவும் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த அறிவிப்பு வெளியான பிறகு தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பெரும் பரபரப்பே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தோம்னா, அதிமுக, பாஜக, திமுக ஆகிய கட்சிகள் தங்களின் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில இறங்கி இருக்கக்கூடிய நிலையில தவேகா தேமுக கூட்டணி அறிவிப்பு எதிர்வரும் தேர்தலில் வாக்கு வங்கிகளை பாதிக்கும் வகையில் அமையும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுறாங்க. மேலும் விஜய்க்கு பெரும் அளவில் இளைஞர் ஆதரவு உள்ளது அப்படின்னும், தேமுதிகவுக்கும் குறிப்பாக விஜயகாந்தின் சினிமா ரசிகர்கள் வழியாக ஓரளவு வாக்கு வங்கி நிலைத்திருக்கிறது அப்படின்னும், இந்த ரெண்டும் இணைஞ்சிச்சுன்னா தமிழக அரசியல்ல ஒரு புதிய சக்தியாக உருவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதை அடுத்து தமிழகத்துல விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தவேகா முக்கிய பங்காற்றும் அப்படின்னும் கருதப்படுது. அந்த கட்சிக்கு கூட்டணியாக தேமுதிக இணைந்தால் 2 கட்சிகளும் சேர்ந்து புதிய வாக்கு வலையமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னும், குறிப்பாக காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகளின் வாக்கு சிதறடிக்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து ஜனவரி 9 அன்னைக்கு நடைபெறக்கூடிய தேமுதிக பொதுக்கூட்டம் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுது. மேலும் மக்களிடம்தான் கூட்டணி அப்படின்னு வலியுறுத்திய விஜய பிரபாகரன் விஜயுடன் அரசியல் கூட்டணியை மேடையில அறிவிக்க போவதாக சொல்லியிருப்பது தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுவராசியமாக்கியிருக்குன்னே சொல்லலாம். மேலும் விஜயகாந்த் விஜய் நட்பு அரசியலிலும் வலுவான ஒற்றுமையை உருவாக்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.